விரும்புகின்றான், அல்லாஹ் மன்னிப்பு கேட்பதை விரும்புகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்ப இந்த துஆவுல ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு, அந்த அரிசை சுமக்கக்கூடிய மலக்குகள் என்ன துஆ செய்றாங்கன்னு சொன்னா, யா அல்லாஹ், யாரும் உன்னிடத்துல தௌபா செய்கிறாங்களோ அவங்களை நீ மன்னிப்பாயாக. அப்ப நாம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யும் பொழுது நாம செய்யக்கூடிய தௌபாவிற்கு பகரமாகவும் அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான். இரண்டாவது, நாம தௌபா செய்யும் பொழுது அந்த வானவர்களுடைய துஆவும் நமக்கு கிடைச்சிது. அதிகமாக தௌபா செய்வதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய அந்த மன்னிப்பையும் மலக்குமார்களுடைய துஆவையும் பெறக்கூடிய ஒரு பெரும் ஒரு பாக்கியம் நமக்கு இருக்குது. இரண்டாவது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளையில இவருடைய விசாரணையை அல்லாஹ் ரொம்ப லேசாக்கிடுவான். அவர் யார் அப்படின்னு சொன்னா, எவர் தன்னைத்தானே கேள்வி கேட்டுக் கொள்கின்றார். அடுத்தவரை போய் கேள்வி கேட்கல, தன்னைத்தானே கேள்வி கேட்டுக் கொள்ளக்கூடியவர். எந்த விஷயத்துல? எல்லா விதமான விஷயத்திலையும் தன்னைத்தானே கேள்வி கேட்கிறார். தன்னுடைய செயல்ல தான் சரியா இருக்கிறோமா இல்லையா, நம்ம செயல் சரியா இருக்குதா இல்லையா என்பதாக தன்னைத்தானே கேள்வி கேட்கிறார். தன்னுடைய குணத்துல நம்முடைய குணம் சரியா இருக்குதா, நம்ம எல்லாத்தையும் சரியா இருக்கிறோமா என்பதாக தன்னைத்தானே கேள்வி கேட்கிறார். அதே போல் தான் பேசக்கூடிய பேச்சுகள்ல தன்னைத்தானே கேள்வி கேட்கிறார். இப்படி தன்னைத்தானே பரிசோதனை செய்து கொள்ளக்கூடியவர். தன்னுடைய பேச்சா இருக்கட்டும், தன்னுடைய குணமா இருக்கட்டும், தன்னுடைய செயல்களாக இருக்கட்டும், நாம சரியா இருக்கிறோமா இல்லையா என்பதாக எவர் ஒருவர் தன்னைத்தானே பரிசோதனை செய்து கொள்கின்றாரோ, தன்னைத்தானே கேள்வி கேட்டுக் கொள்கின்றாரோ, மறுமை நாளையில அவருக்கான விசாரணையை ரொம்ப இலகுவாக அல்லாஹ் ஆக்கி விடுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். இன்னைக்கு அடுத்தவர்களை பத்தி கேள்வி கேட்கறதுலதான் ரொம்ப குறியா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தன்னைத்தானே யாருமே கேள்வி கேட்கறதில்ல. தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் அதை பத்தி கண்டுக்கிறதே கிடையாது. ஆனா அடுத்தவர்கள்ட்ட ஒரு குறை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அடுத்தவர்களிடத்துல அவர்களுடைய செயல்பாடுகள் ஏதாச்சும் ஒரு குறை இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த குறையை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னைத்தானே பரிசோதனை செய்து கொள்வதை அவசியம் என்பதாக குறிப்பிட்டாங்க. அந்த நிலை எப்பொழுது ஒரு அடியானுக்கு வந்துருச்சோ அப்பவே என்ன செஞ்சிருவாரு, அவரிடத்துல ஈமானும் இறையச்சமும் யக்கீனும் அதிகமாயிடும். அவர் பாவம் செய்வதிலிருந்து எல்லா விதமான சூழலிலிருந்து அவர் தன்னை பாதுகாப்பு பெற்றுக் கொள்கின்றார். அப்ப தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்வது மறுமை நாளில் மறுமையினுடைய விசாரணையினுடைய அந்த கேள்வியை அது லேசாக ஆக்கும் என்பதாக சொல்லி